பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சைவ சித்தாந்த பெருமன்றத்தினுடைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற பெரியவர்களே, இந்த மன்றத்திற்கு வாராது வந்த மாமணியாய் தகுதி வாய்ந்த தலைவராய் இந்த மன்றத்தை பெருமன்றத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிற என் நெஞ்சம் நிறைந்த போற்றுதலுக்குரிய பேராசிரியர் நல்லூர் சரவணன் அவர்களே, வருகின்றிருக்கிற தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மனிதகுலம் தழைக்கவும் செழிக்கவும் சிறப்புற்று வாழவும் பல்வேறு நெறிமுறைகள் நம்முடைய பெரியோர்களால் வகுத்து அளிக்கப்பட்டாலும் உலகமெல்லாம் உவந்து போற்றுகிற ஒரு உன்னத மறையாக தமிழ் ஊரும் நல்லுலகுக்கு கிடைத்தது திருக்குறள். எல்லா மதத்தினுடைய நூலிலுமே கூட மனிதனுடைய மனத்தை செம்மைப்படுத்தி அவனுடைய வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்கிற லட்சியத்தோடு படைக்கப்பட்டவைதான். ஆனால் எது மனிதனை பக்குவப்படுத்த வேண்டுமோ அதுவே இன்றைக்கு தீய விளைவுகளை ஏற்படுத்தவும் தீய மனிதர்களுடைய ஆயுதங்களாகவும் பல நல்ல கருவிகளை கூட பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பது இன்றைய சூழலில் வேதனையான ஒன்று. ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் எல்லாம் கூட அதில் இருக்கிற கதாபாத்திரங்கள், அவர்களிடம் இருக்கிற நல்லொழுக்கங்கள், நன்னெறிகள் எல்லாம் மக்களை பின்பற்ற வேண்டும் என்று உருவாக்கப்பட்டது. பிற்காலத்தில் மெல்ல மெல்ல ஒரு சில கூட்டத்தாரால் தங்களுடைய சுயலாபத்துக்கும் சுய சம்பாத்தியத்துக்குமாக கருவிகளாக மாற்றப்பட்டு விட்டது என்பது காலத்தின் கோலம். நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் அறிவாசான் திருவள்ளுவர் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர், அவர் எந்த சமயத்தை கடைபிடித்தவர் என்கிற வகையில் இன்றைக்கு சர்ச்சைகள் எழுந்திருக்கிற சூழலில் திருக்குறளுடைய முழு அசல் பரிமாணம் என்ன என்பதை நிறுவும் பொருட்டு இந்த அற்புதமான தொடர் சொற்பொழிவை மரியாதைக்குரிய பேராசிரியர் நல்லூர் சரவணன் அவர்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தமிழ் மண்ணில் பல்வேறு சமயங்கள், இங்கேயே சிலவை பிறந்தன, இங்கேயே சிலவை தோன்றின, அயலகத்திலிருந்து சிலவை இங்கே வந்தன. இவை எல்லாவற்றையும் தமிழ் மண் உள்வாங்கி இருக்கிறது, கிரகித்திருக்கிறது. இவற்றினுடைய உள்வாங்குதலுடைய ஒரு வடிவமாக சைவம், சமணம், பாவாணர் மொழியிலே சொல்ல வேண்டுமானால் சிவனியம், மாலியம் என்பவை தமிழர் மதங்களாகவும், அதற்கு முன்பு நம்முடைய குலதெய்வ வழிபாடு, ஐயனார் வழிபாடு, ஆசீவக முறை என்று இருந்தபோதும் வடக்கிருந்து வந்த சில அறிஞர்களால் அல்லது பெரியவர்களால் பல மதங்கள் இங்கே வெவ்வேறு வடிவத்தில் அதற்கு வேறு மொழி முலாம் பூசப்பட்டு இங்கிருக்கிற கருத்தை, நம்முடைய கருத்தையே கூட தங்களதை போல மாற்றான் இனத்தவர், மாற்று
அயலகத்திலிருந்து வந்த சில பெரியவர்கள் தங்களுக்குரியதாகவே காட்டிக் கொண்டார்கள். இது எல்லாவற்றையும் உள்வாங்கியது திருக்குறள். திருவள்ளுவர் ஏதோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு சமூகத்தை பார்த்தவராக தெரியவில்லை. அவர் பல்வேறு இடங்களில், பல்வேறு காலகட்டங்களில், பல்வேறு இடங்களுக்கு பயணப்பட்டு, பல்வேறு மனிதர்களை சந்தித்து, பல்வேறு சம்பவங்களை உள்வாங்கி இந்த அரிய நூலை படைத்திருக்கிறார். இந்த 1330 தாண்டியும் இன்னும் குறள்கள் இருந்திருக்குமோ அல்லது இவைகளிலேயே சிலவை சொருகப்பட்டதோ என்று பல சர்ச்சைகள் இருந்தாலும் கூட இதனுடைய சாராம்சம் என்பது மனிதனை உயர்ந்த நிலைக்கு, சார்பற்ற நிலைக்கு, உன்னத நிலைக்கு கொண்டு போகக்கூடிய உன்னத லட்சியத்தோடு படைக்கப்பட்ட நூல். இதில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு விளைவு தெளிவு. எல்லா மனித உயிர்களும் விழைந்து எதையோ நோக்கி பயணிக்கின்றன. எல்லோருக்கும் தெரியும், எல்லா உயிர்களும் இன்பத்தை தான் தூய்க்க, நுகர தலைப்படுகின்றன, முனைகின்றன, விழைகின்றன. இது எதை நோக்கி நாம் விழைய வேண்டும், அதில் ஒரு தெளிவு வேண்டும் என்பதற்காக இந்த விளைவு தெளிவு என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவருக்கு பிறகு, அதற்கு முன்பும் இந்த மண்ணில் ஆன்றோர்கள், சான்றோர்கள் பிறந்திருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள், கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு சித்தர் பெருமக்கள் அவர் வழியில் நின்று அவருடைய கருத்துக்களையே வழிமொழிகளாக பல கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். அவர் அகர முதல எழுத்தெல்லாம் என்று தமிழுக்கான அகரத்தை முதலாவதாக சொல்லி ஆ உ அம் என்கிற ஓம் என்பதை நாம் ஓங்கார நாதமாக சைவ சித்தாந்தத்தினுடைய உன்னத ஒளியாக நாம் போற்றுகிற அந்த ஓங்கார ஒளிக்கு அடிநாதமாக இருப்பது அந்த அகரம். அந்த அகரத்தில் இருந்துதான் வள்ளுவம் தொடங்குகிறது. ஆகவே சைவ சித்தாந்தத்தையும் ஓங்கார ஒளியையும் அடிநாதமாக கொண்டது வள்ளுவம் என்றால் அது மெய்மை. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பிறப்பில் பிறந்து உண்டு வாழ்ந்து மறைவதை தாண்டி ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வலியுறுத்துவதுதான் திருக்குறள். நீ அடைய நினைக்கிற இன்பம், தூய்க்க நினைக்கிற நுகர்வு பொருட்கள் அத்தனையிலும் ஒரு நேர்மை கடைபிடிக்கப்பட வேண்டும். அதில் ஒரு நெறி இருக்க வேண்டும். அதைத்தான் அறம் என்று வள்ளுவர் வலியுறுத்துகிறார். இல்வாழ்க்கையை போற்றி புகழுகிற இன்றைக்கு இல்வாழ்க்கையிலிருந்து துறவரம் என்பது மிகப்பெரிய கேலிக்கூத்தாக இன்றைக்கு ஆகிவிட்டது. எல்லா துறவரம் என்கிற பெயரில் காவி உடை தரித்த வேடதாரிகளும் கார்பரேட் வியாபாரிகளும் நிறைந்து விட்டிருக்கிறார்கள். காவி என்பதோ அல்லது சந்நியாசம் என்பதோ துறவரம் என்பதோ இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வணிக பொருளாகிவிட்ட சூழலில் இல்லற வாழ்வில் செழித்து வாழ வேண்டும் என்கிற நம்முடைய பாரம்பரிய பண்பாட்டை வலியுறுத்த வருகிற வள்ளுவர் அரணப்பட்டதே இல்வாழ்க்கை என்று சொல்கிறார். அறத்தால் வருவதே இன்பம் என்று சொல்லுகிறார். இன்பம் எப்படியேனும் அடைய துடிப்பது. இன்றைக்கு நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் வழங்கியிருக்கிற ஒரு தீர்ப்பில் அந்த நிர்பயா என்கிற ஒரு பெண் குழந்தை, பெண் இளநங்கை பேருந்தில் பலாத்காரம் செய்யப்பட்டதற்காக இன்றைக்கு தூக்கு தண்டனை வழங்க இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் வழங்கி அதை இன்றைக்கு நிறைவேற்ற இருக்கிறார். அப்ப இந்த சமூகம், இந்த மண், இந்த சமயங்கள் எல்லாம் மனிதனை செம்மைப்படுத்தாமல் மிருகத்தனத்தை நோக்கி இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாகத்தான் சமீபத்திய நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டது. அந்த இன்பத்தை தூக்கி நினைத்தவன் நம்முடைய தமிழனுடைய மரபு நெறிப்படி
களவு நெறி கடந்து கற்பு நெறியோடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்கிற அறிவுறுத்தலோ இருந்திருக்குமானால் அவன் இப்படி ஒரு முறையற்ற வழியில் ஒரு பெண்ணை அணுகி அதுவும் கூட்டாக ஒரு பெண்ணை வேதனைப்படுத்துவது, அதன் வேதனையின் வாயிலாக இன்பத்தை அனுபவிப்பது என்பது அறம் அல்ல என்று வற்புறுத்துவதுதான். அந்த இன்பத்தை நோக்கி விளைகிற இவன் எந்த பாதையில் இன்பத்தை அடையலாம், அதற்கென்று ஒரு நெறி இருக்கிறது. கற்பு நெறி என்கிற ஒரு நெறி இருக்கிறது. அதன் வழி பயணப்பட்டு அவன் அந்த இன்பத்தை தூய்க்க நினைத்திருக்க வேண்டும். அந்த விளைதலில் இருக்கிற குழப்பம்தான் இந்த நிகழ்வு. அப்ப இந்த விளைவு இன்பத்தை நோக்கி விளைகிற அதில் தெளிவின்மையை தான் இந்த நிகழ்வுகள் காட்டுகின்றன. நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் என்று வள்ளுவர் சொல்கிறார். வேதனையை வேண்டுகிறவன் வேதனையை அடுத்தவர்களுக்கு செய்வான். வேதனை தனக்கு வேண்டாம் என்று நினைக்கிறவன் அடுத்தவர்களுக்கு வேதனை தரமாட்டான். துன்பம் தனக்கு வேண்டாம் என்று நினைக்கிறவன் அடுத்தவர்களுக்கு துன்பத்தை தரமாட்டான். அடுத்தவன் துன்பத்தை தருகிறவனுக்கு துன்பம் வந்தே தீரும். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் என்று சொல்கிறார். அப்போ நீ உனக்கு வேதனை எவனும் தனக்கு வேதனை வருவதை விரும்ப மாட்டான். அப்போ தனக்கு வேதனை வராமல் இருக்க வேண்டுமானால் நீ அடுத்தவனுக்கு துன்பம் தரக்கூடாது என்கிற அறிவு அவனுக்கு முன்கூட்டியே இருந்திருக்க வேண்டும். அதைத்தான் சொல்கிறார், முன் யோசனை இல்ல முன் அறிவு என்பதுதான் தெளிவு. எதிரதா காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவதோர் நோய் என்கிறார். ஒரு அதிர்ச்சியான தீர்ப்பு, நாளைக்கு தூக்கு தண்டனை போட போகிறார்கள் என்பது ஒரு அதிர்ச்சி. அப்ப அதிர வருகிற உயிரே போய்விட்ட பிறகு இவனுக்கு அதிர்ச்சியாக ஒரு வேதனை வருகிறது என்றால் இவனுக்கு முன் யோசனையோ அதை விளைதலில் இருக்கிற தெளிவோ இன்மைதான் இந்த நிலையை கொண்டு போய் விட்டது. இப்ப அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று ஒரு இடத்துல வள்ளுவர் பேசுகிறார். இவன் கல்லூரியில படித்தவன், பட்டம் பெற்றவன், பெரிய பதவிகள் எல்லாம் இருக்கிறவனாக மனிதன் இருந்தாலும் கூட அவன் அடுத்தவர்களுடைய துன்பத்தை வேதனையை தனக்கு நேர்ந்தது போல என்று உணர்ந்து அதை நீக்க தலைப்படாமல் அடுத்தவனுக்கு நேர்வது நமக்கு என்ன அதை பற்றி என்று இருக்கிறவன் அறிவுடையவனாக மாட்டான் என்கிறார் வள்ளுவர். அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. தனக்கு நேர்ந்ததாக எவன் ஒருவன் கருதுகிறானோ அவனே அறிவுடையவன், அவனே அறிஞன், அவனே சான்றோனாகிறான். இன்றைக்கு இருக்கிறவர்கள் எல்லாம் படிப்பாளிகளாக இருக்கிறார். இவர்கள் தங்களை அறிவாளிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். படிப்பாளிகள் எல்லாம் அறிவாளிகள் அல்ல. அப்ப அறிவுக்கு அவர் சொல்லுகிற விளக்கம், அந்த அறிவின் வழியில் இருக்கிற ஒரு மனித நேயம், அந்த மனித நேயத்தில் அடுத்தவர்களுக்கு துன்பம் நேர்கிற போது அதை கண்டு வேதனைப்பட்டு அதை தீர்க்க தலைப்படுகிற குணம், அந்த விளைவு, அந்த முனைப்பு, இதெல்லாம் தான் திருக்குறள் வலியுறுத்தும். திருக்குறள் ஏதோ தமிழ் படிக்கிறவர்களுக்கு அல்லது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு 2 மதிப்பெண்களை பெறுவதற்காக ஆக்கிவிட்ட ஒரு கல்வி திட்டம், கல்வி சூழல், இல்ல ஆசிரியர்களுடைய போதனை, இதெல்லாம் அப்படி ஆகிட்டு திருக்குறளை எல்லா மற்ற மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமும் தமிழ் சமூகத்தினுடைய சார்ந்தவர்களுக்கு அறிஞர்களுக்கு உண்டு. அன்பின் வழியது உயிர்நிலை என்கிறார் வள்ளுவர். அன்பே சிவம், அன்புதான் உன்னத நிலை என்று போற்றுகிற சைவ சித்தாந்தத்தை ஓங்கி தூக்கி பிடிக்கிற ஒரு உன்னத நூல் திருக்குறள். அன்புடையவர் என்பும் உரிய பிறகு என்கிறார். அன்பு உடையவருடைய என்பு கூட அடுத்தவர்களுக்கு ஆனது. அன்பால் தன்னையும் இழக்கலாம் என்று சொல்லுகிற ஒரு உயர்ந்த நூல் திருக்குறள்.
சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட சிவனின் பெயரால் இந்த தமிழ் மண்ணுக்கு அறிவுறுத்தப்பட்ட உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் திருக்குறள் வேறு வடிவத்தில் உரைக்கிறது. உயிர்களை கண்டு வாடிய போது வாடிய சைவ சித்தாந்தத்தின் மறுமலர்ச்சியாக காலத்திற்கேற்ப உன்னத வடிவமாக வலுவெடுத்த வள்ளலாரினுடைய கருத்தை அன்றைக்கும் வேறு வழியில் சொன்னதுதான் திருக்குறள். வள்ளுவரும் வள்ளலாரும் இந்த மண்ணிற்கு சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்துக்களை வேறு வடிவத்தில் சொன்ன பெருமக்கள். ஒவ்வொரு கட்டமாக அவர் பிரித்து அன்பு, அறிவு, நட்பு, உறவு, நட்புல இன்றைக்கு எத்தனை நட்பு இன்றைக்கு அரசியலே பேசுகிறார்கள். கூடா நட்பு கேடாய் முடியும் என்றெல்லாம் பேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுருவும் தீரா இடும்புதரும் என்று சொல்கிறார். தெளிவு என்பதற்காக சொல்கிறார். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தாங்கள் சிந்திக்கிற சிந்தனையில் இருக்கிற ஒரு தெளிவு, அந்த சிந்தனையின் வழியாக செயல்படுகிற போது அந்த செயல்படுகிற போது எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான திட்டத்தில் இருக்கிற தெளிவு, இதையெல்லாம் திருக்குறள் சொல்லுது. தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுருவும் தீரா இடும்புதரும். ஒரு நண்பனையோ அல்லது ஒரு தோழனையோ ஒரு கூட்டாளியோ துணைவனையோ நீ தேர்ந்தெடுக்கிற முற்படுகிற பொழுது தேர்ந்து தெளிய வேண்டும். அப்படி தேர்ந்தெடுக்க தவறியவர்கள் தீராத இடும்பைக்கு ஆளாவார்கள் என்கிறார். தேர்ந்தெடுக்க தவறியவர்கள் மட்டுமல்ல, தெளிவாக தேர்ந்தெடுத்து விட்டதாக கருதியவர்கள் மீண்டும் அதில் ஐயுறுவார்களேயானால், அதை ஐயப்படுவார்களேயானால், சந்தேகப்படுவார்களேயானால், மத ஆய்வு செய்வார்களேயானால் அவர்களுக்கும் தீரா இடும்பை வரும் என்கிறார். அதேதான் மறுபடியும் வலியுறுத்துகிறார். துணிந்தரும் எண்ணும் என்பது இழுக்கு. எண்ணி துணிக, ஒரு முறைக்கு பல முறை எண்ணிப்பார். எண்ணுதல் என்பது பல முறை, பல மடங்கு. எண்ணி துணிக கருமம், துணிந்தபின் எண்ணும் என்பது இழுக்கு, இழிவு என்று சொல்லி அதைத்தான் தெளிவிலே சொல்லுகிறார். தெளிந்தான்கண் ஐயுறுதல் தீரா இடும்புதரும். குழப்பம் எதுல இருந்தாலும் மக்களுக்கு குழப்பம். இதிலிருந்து அது, அதிலிருந்து அது, அதிலிருந்து அது என்று தாவுகிற அந்த மனக்குரங்கின் மனப்பாங்கு, அந்த ஐம்பொறிகளினுடைய ஆட்டம், அதனுடைய பாய்ச்சல், இது எல்லாத்தையும் ஒரு நெறிப்படுத்துகிற, கட்டுப்படுத்துகிற, அதில் ஒரு தெளிவு ஏற்படுத்துகிற தன்மையை எது ஏற்படுத்துகிறது? திருக்குறள் ஏற்படுத்துகிறது. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்கிறார். சுவை, இன்றைக்கு சுவையில், சுவை என்பது நாவினுடைய கூறு, ஐம்பொறிகள், மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த ஐந்து பொறிகள் கட்டுப்பாடு இல்லாமல் மேய்கின்றன, திரிகின்றன. இதை எப்படி ஒருங்குபடுத்துவது சொல்லுகிறார். சுவை, ஒளி, ஊறு. சுவை என்பது நாவினுடைய கூறு, ஒளி என்பது பார்வை, கண்ணினுடைய கூறு, ஓசை செவியினுடைய கூறு. சுவை, ஒளி, ஊறு. ஊறு என்பது தோளினுடைய தொடுகையிலே மெய் உணர்வு. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்பது மூக்கினுடைய கூறு. இந்த ஐந்தின் வகை தெரிவான். இந்த ஐந்தினுடைய பொறியினுடைய விவரம் தெரிந்தவன், இந்த வகைப்பாடு அறிந்தவன், உணர்ந்தவன் கைகளில் இந்த உலகம் கட்டுப்படும். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்கிறார். அப்ப எதையாவது நுகர்வது, நறுமணம் இருந்தால் நறுமணத்தை நுகரலாம்.
சில விகற்பமான மனநிலை இருக்கும்போது கேடான மனங்களை கூட நுகரக்கூடிய பிற நிலைக்கு மனித மனம் போய்விடுகிறது. மனிதனுடைய அந்த பொறிகள் இட்டு செல்கின்றன. சுவை, அந்த சுவையில கூட ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். இனிப்பு சுவை நல்ல சுவை. இனிப்பு மனதிற்கு கைப்பை அளிக்கும், உடலுக்கு ஊட்டத்தை கொடுக்கும். ஆனால் இனிப்பு மட்டுமே அளவுக்கு அதிகமாக உட்கொண்டு கொண்டே போனால் இன்றைக்கு மதுமேகம் என்று சொல்லக்கூடிய, நீரிழிவு என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோயில் இந்த நாடு உலகத்தில் முதல் நாடு. வள்ளுவர் சொன்ன சுவை என்பதை கட்டுப்படுத்த தவறியதனுடைய விளைவு இந்த பாரத கண்டம் என்று அவர்கள் சொல்லுகிற இந்தியா நீரிழிவு என்கிற மதுமேகத்தில் சுவையை கட்டுப்படுத்தாதால் இந்தியா உலகத்தில் முதல் நாடு. ஒளி, ஒளி என்றால் கண்ணுக்கு எது இன்பம் தருவதோ அல்லது மகிழ்ச்சியை தருவதோ கண்ணை பாதிக்காத. இன்னைக்கு ஒரு கட்டத்தில் தொலைக்காட்சியை பார்க்கிறவர்களுக்கு ஒரு கட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது, 8 அடி தூரத்தில் உட்கார்ந்து கொண்டு உங்கள் தொலைக்காட்சி பெட்டிக்கும் உங்களுடைய இருக்கைக்கும் 8 அடி தூரம் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் கண் பாதிக்காது என்று ஒரு காலத்தில் அறிவுறுத்தப்பட்டது. இன்றைக்கு அந்த பெரிய திரை சின்ன திரை ஆகி, சின்ன திரை இந்த மிக சின்ன திரையாகி இத கண்ணுக்கு மிக அருகில் வைத்து பார்த்து பார்த்து கண்ணை பாழாக்கி கொண்டிருக்கிறார். ஒளியினுடைய கேடு. சுவை, ஒளி, ஊறு எதெல்லாம் உடலுக்கு தோலுக்கு இன்பம் தரக்கூடியது, இல்லைன்னா இதம் தரக்கூடியது. ஒரு இயல்பா காற்று, தென்றல் காற்று அடிக்கலாம், ஒரு இன்பமாக இருக்கும். ஒரு அனல் அந்த குளிர்காலத்தில் மார்கழி பனி நாளில் ஒரு கதகலப்பான அனல் இருக்குமானால் இந்த தோலுக்கு இன்பம் தரலாம். அதுவே அதிகமாகி நெருப்பு கொண்டு போய் ரொம்ப நெருங்கி விட்டால் என்ன ஆகும்? தோலுக்கு கேடு வரும். அனல் தீக்காய்தல் போல என்று வள்ளுவர் அதையும் சொல்லுவார். யார் கூட பழகிற போது, பெரிய அறிஞர்கள் தலைவர்கள் கூட பழகும் போது அனல் தீக்காய்தல் போல பழக வேண்டும். நீங்க ரொம்ப நெருங்கி விட்டால் சுட்டுவிடும், ரொம்ப அகன்று விட்டால் குளிரும். அப்ப அந்த தோலுக்கான இன்பம், அதுல ஒரு நெறிமுறை, அதுல ஒரு தெளிவு. எவ்வளவு தூரம் யார்கிட்ட எவ்வளவு தூரம் பழகுது, எவ்வளவு இடைவெளி விடுவது, எவ்வளவு தூரத்தில் நிற்பது என்பதில் ஒரு தெளிவு வேண்டும். ஊரு ஓசை, இன்னைக்கு பாருங்க, ஓசையில ரொம்ப தாறுமாற ஒரு காலத்துல இசை இன்னிசையா இருக்கு. இன்னைக்கு இசைகள் எல்லாம் இறைச்சல் இசையாயிட்டு. கராபுரம் ஒரு வரையறை சரியாம பதவி கிடையாது, எதுவுமே தாளம் கிடையாது, சுதி கிடையாது, ராகம் கிடையாது, எதுவும் இல்லை. ஏதோ ஓங்கி கராபுரம் கத்துவது இறைச்சல் என்பது அதுதான் கொண்டாட்டம், அதுதான் இன்பம் என்று ஆகிய இறைச்சல் ஓசையில் வந்த கேடு. அழகான நம்முடைய பழைய கருவிகள், யாழ், முழவு, வீணை, ஏதாவது இன்னைக்கு இருக்கிறத பார்த்தீங்களா? இன்னைக்கு நாட்டிலே ஒரு சில குறிப்பிட்ட இசை பேர் இறைச்சல் தரக்கூடிய ஒரு சில கருவிகளை மட்டும் ரொம்ப பெரிய கருவிகள், இதுதான் தமிழர் இசை என்று அடையாளப்படுத்தி காதை கிழிக்கிற மாதிரி இசையை போட்டு கல்யாணத்துக்கு எது நம்மள ஒரு நெறிமுறை இருக்கு. திருமணத்திற்கு ஒரு இசை, ஒரு மனிதன் இறந்து விட்டார் ஒரு இசை, சங்கு, நாதம், இப்படி பல இசை நம்மகிட்ட இருக்கு. நான் எழுதி எடுத்தாலும் ஒரே இசை, காதை கிழிக்கிற போல செவிப்பறையை கிழிக்கிற ஒரு இசை தான் தமிழர் இசை. திருமணத்துக்கு அதுதான், பிறந்த நாளுக்கு அதான், இறந்த நாளுக்கு அதான். என்ன இது? அவரவர்கள் அரசியலுக்காக ஒரு நெறிமுறை என்பது இல்லாமல் போய்விட்டது. அந்த ஓசையில இருக்கிற எத்தனை விதமான ஓசை, அந்த நரம்பு, நான், ஒவ்வொன்றுல இருந்தும் புல்லாங்குழல், இதெல்லாம் ஒரு இசையே இல்லை. இன்னைக்கு தமிழர் இசை ஒரே இசை, டண்டனக்கா டண்டனக்கா அடிச்சு காதை கிழிப்பதுதான் தமிழர் இசை. எப்படி இதெல்லாம் தெளிவின்மை. இந்த ஒரு குரல் பாருங்க,
சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம். அழகா ஒரு மணமா மல்லிகை மணப்பான். அது ஒரு நல்ல ஒரு உணவு சமைச்சிங்கன்னா அதுல இருக்கிற மிளகு சீரகம் பூண்டு நல்ல மணமான சுவை, நல்ல மணமான இன்பம், மூக்குக்கு இன்பம். நல்ல புளிச்சு போன வடிச்சு போன இந்த சாராயம் இதெல்லாம் விரும்பி குடிக்கிறேன். குடிக்கிறவனை பாருங்க, அதை அப்படியே மூந்து பார்த்து குடிக்கிறான். மன விகற்பம். இந்த 5 பொறிகளையும் நீங்க பக்குவப்படுத்தாமல் போனால் எதை நோக்கி விளைய வேண்டும் என்கிற தெளிவில்லாமல் போய்விடும். அதுதான் வள்ளுவர் ஒரே சொல்லுல சொல்லுகிறார், ஒரே அடியாக அடிக்கிறார். 5 அவித்தான். 5 அழித்தான் இல்ல, 5 என்பது 5 பொறி, 5 புலன். இந்த 5ஐயும் அவிக்கணும், அழிக்கிறது இல்லை. அழிச்சா என்ன, குருடாயிடும், செவிடாயிடும். நம்ம இதெல்லாம் இல்லாமல் வாழ்வதுதான வாழ்வுன்னு நமக்கு அவை பாட்டி சொல்லியிருக்கா. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் ஊன் குருடு ஊன் செவிடு இல்லாமல் பிறத்தல் தான் இந்த சிறப்பு. இப்ப இந்த 5 பொறிகளையும் ஒரேடியா கண்ணப்புற மாதிரி தோண்டி எடுத்து கடாய் செய்றதா, இல்ல சிவபெருமானுக்கு படையல் வச்சிடறதா? எல்லாத்தையும் பக்குவப்படுத்துங்கள், நெறிப்படுத்துங்கள். அதான் அவிப்பது. அவிப்பது என்பது ரொம்ப மிக சிறந்த ஒரு ஆழமான சொல். நெல்லை அவிக்கணும். இட்லி சில ஊர்ல அவிக்கிறதா சொல்லுவோம். இந்த நெல் அவிப்பு இருக்கு பாருங்க, ரொம்ப முக்கியமானது. நெல் அதிகமா வேக வச்சுட்டீங்கன்னா வெந்து குழஞ்சிடும். அது அவிக்கும் போது என்ன நடக்கும்னா, அந்த அரிசி உள்ள இருக்கு. இன்னைக்கு இருக்க நம்ம சாப்பிட்ற அரிசிலாம் இப்படி செய்யறாங்களான்னு தெரியாது. அந்த நெல்லை அறுவடை களத்துல இருந்து வந்த பிறகு மூட்டை கட்டி ஒரு நீர் தொட்டிகள்ல ஊற வைக்கணும். ஒரு நாள் 20 ஊறும். ஊறிய நெல் அடுத்த நாள் ஒரு பெரிய பாத்திரத்தில் வைத்து வேக வைக்கணும். அது ஒரு பதமான தீயில வேகும். அந்த ஆவி வரும்போது அந்த நெல்லை எடுத்து கொட்டிடும். அதை மறுபடியும் காய வைக்கணும். உலர்த்தி காய வைத்து அதுக்கு பிறகுதான் அந்த தோல். ஏங்க என்ன இப்ப என்ன விஞ்ஞானம் என்ன சொல்லுது, நியூட்ரிஷனிஸ்ட் தெரபிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்க, அதை அப்படியே எடுத்து அந்த தோலை எடுத்துட்டு அப்படியே முழு கிரெயினா சாப்பிடு, இல்ல தோடோட கூட சாப்பிடுன்னு சொல்றோம். நம்ம முன்னோர்கள் ஏன் அதை அவித்தார்கள், நெல்லை அவித்தார்கள்? இன்னைக்கு அறிவியல் ஆய்வு, நம்முடைய மரபொழியில் நின்று ஆய்வு செய்கிற அறிஞர்களுடைய கருத்துப்படி அந்த அரிசியில் உள்ள இருக்கிற அரிசி, மேல இருக்கிற உமி, அதை நீங்க வேக வைக்கும் போது அந்த உமியில் இருக்கிற நல்ல சத்துக்கள் அரிசியில் ஏறும். ஒரு குறிப்பிட்ட சூட்டில் ஊறிய நீர் ஊறிய நெல்லில் ஒரு குறிப்பிட்ட சூட்டில் அவித்தால் அது பக்குவமாக அந்த உமியில் இருக்கிற சத்து, உதாரணத்துக்கு நவீனத்துல தயமின் என்கிற ஒரு விட்டமின் சத்து, அந்த விட்டமின் சத்து அரிசியில் ஏறிவிடும். அது பக்குவமாக நீங்கள் அவித்தால் தான் அந்த தயமின், உமியில் இருக்கிற தயமின் அரிசியில் ஏறும். இதான் அவித்தல் இருக்கிற சிறப்பு. ஒரு குறிப்பிட்ட சூட்டில் ஒரு பொருளை அவித்தால் அது பக்குவமாகி நற்பலனை, ஊட்டச்சத்தை, நன்மையை நல்கும். நீங்க ஒரேடியா தோலை எடுத்துட்டு போட்டா தயமின்னே இருக்காது. ஆனா கேட்டா அரிசி படப்பலான்னு இருக்குது, வெள்ளையா இருக்கு, மல்லிகைப்பூ மாதிரி சோறு இருக்கு. பயனில்லை. பார்ப்பதற்கு மட்டும் வெள்ளையாக இருந்தால் அது நல்ல பொருள் அல்ல. இன்னைக்கு நகைச்சுவையில சொல்ற மாதிரி வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான்லாம் ஒரு கருத்து சொல்லலாம். அப்ப வெள்ளையா இருக்கிறது எல்லாம் நல்லது அப்படின்ற ஒரு கருத்து. ஏன்னா கருப்பா நம்ம இருக்கான், நம்ம ஊர் கருப்பை டேமேஜ் பண்ணும். அப்ப அந்த அவித்தலுக்கு இருக்கிற சிறப்பை உணர்த்துவதற்காக நான் அந்த கருத்து சொன்னேன். அப்ப 5 அவித்தான், 5 அவிக்கிறவன் உயர்ந்த நிலை போவான். அவன் அதுக்காக இன்ப துன்பங்களை எல்லாம் நுகராம இருக்கணும்னு அவசியம் இல்லை. எது இன்பம் எது துன்பம் தெரிஞ்சு போகணும். அந்த இன்பத்துல எது உன்னத இன்பம், எது உயரிய இன்பம், எது பேர் இன்பம்.
சிற்றின்பத்தை தாண்டி சிற்றின்பத்தை பேசலையா? சிற்றின்பத்தை பத்தி வள்ளுவர் பேசலையா? ஒரேடியா துறவரம் போயிடுங்க, திருமணம் படிக்காதீங்க, ஆண் பெண் நட்பு உறவு வேண்டாம்னு சொல்றாரா? இல்லையே. அந்த கடைசி ஒரு குரல் அடி ஒரே சாத்து ஒரே ஸ்ட்ரோக்ல 6 அடிக்கிறாரு இந்த பிளேயர் எல்லாம் சொல்றாங்க. அந்த கடைசி குரலை பாருங்க, மலரினும் மெல்லிது காமம். ரொம்ப மெல்லிதுங்க, அது ரொம்ப சாஃப்டானது. இவன் மிருகத்தனமானது இல்லை. மிருகத்தனமானதுன்னா ஒரு குதிரை, ஆடு, மாடு எல்லாம் அந்த இனத்தோட சேரும்போது எப்படி சேருது? எல்லா உயிரினங்களினுடைய நோக்கமும் இன்னொரு உயிர்களை உருவாக்குவது என்று இருந்தாலும் கூட அந்த விலங்குகளுக்கு இருக்கிற அணுகுமுறை மனிதர்களுக்கு அதே அணுகுமுறை இன்னைக்கு ஆயிடுச்சு. இல்லைன்னா பலாத்காரம் சொல் வருமா, பாலியல் சொல் வருமா, உணர்வு என்ற சொல் வருமா, கற்பழிப்பு என்ற சொல் வருமா? இந்த அணுகுமுறை மலரினும் மெல்லிது. மிக அதுக்கு அடுத்த ஒரு அடியில தான் அடிக்கிறாரு, 6 அடிக்கிறார் திருவள்ளுவர். சிலர் அதன் செவ்வி தலைப்படுவர், சிலர்தான் அதில் சிறப்பாக செயல்படுவார்கள், முற்படுவார்கள். ஆண் பெண் சேர்க்கை நம்முடைய சிவ தத்துவம் தான், சித்த மருத்துவத்தில் இருக்கிற கோட்பாடு அதுதான். எங்க மருத்துவத்துல கோட்பாடு ரசம் என்கிற ஒரு பொருள் இருக்குது, மெர்க்குரி. அது ஆணினுடைய கூறு. அதை நாங்க படிக்கும் போதே சிவனுடைய விந்து என்று படிப்போம். கந்தகம் என்று ஒரு பொருள் இருக்கு, அதுக்கு பேர் தேவி உரம்னு பேரு. தேவி உரம்னா பார்வதியின் நாதம்னு அர்த்தம். நாதமும் விந்தும் சேர்கிற போதுதான் உயிர் ஜனிக்கும், உயிர் பிறக்கும், உயிர்ப்பிக்கும். சிவலிங்க கோட்பாடுதான். லிங்கம் என்று ஒரு மருந்து பொருளே எங்களுக்கு பேர் லிங்கம்னு இருக்கு. அது இங்குலிங்கம்னு இலக்கியங்கள்லாம் சொல்லப்படும். லிங்கம் என்பது ஒரு மருந்து பொருள். நீங்க போய் நாட்டு மருந்து கடையில லிங்கம்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோயில்ல பாக்குற சிவலிங்கம் ஒண்ணு, லிங்கம்னு போய் நாட்டு மருந்து கடையில ஒரு பொருள் கொடுப்பாங்க, செக்க சிலைன்னு இருக்கும். அதுல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மெர்க்குரி சல்பர். மெர்க்குரி சிவன், சல்பர் தேவி பார்வதி. சிவனும் பார்வதியும் சேர்ந்தால்தான் அது லிங்கம், மருந்து பொருளும் அதான். அப்போ அந்த ஆண் பெண்ணுக்கான உறவு, அதுல இருக்கிற ஒரு தெளிவு, இது திருக்குறள் சொல்லுகிறது. சிலரதன் செவ்வி தலைப்படும். அப்ப பலரதன் செவ்வி தலைப்படணும்னா என்ன, வேலை நிறைய சொல்லணும். திருக்குறளை அதிகம் பேசினால்தான் பலரதன் செவ்வி தலைப்படுவர், இல்லைன்னா சிலரதன் செவ்வி தலைப்படுவர். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாம கெடும் நோய் அப்படின்னு. காமம் என்பது என்ன? ஒரு விருப்பம். அந்த விருப்பமே பெரு விருப்பம் ஆயிட்டே போச்சுன்னு வச்சுங்க. ஒரு லட்டு சாப்பிடலாம், ஒரு ஜாங்கிரி சாப்பிடலாம், ஒரேடியா 4 ஜாங்கிரி 10 ஜாங்கிரி சாப்பிட்டா ஹைப்பர் கிளைசிமிக் கண்டிஷனுக்கு போய் கோமால போய் ஐசியூல அட்மிட் ஆகும். இவை மூன்றான் நாம கெடும் நோய். காமம் என்பது வெறும் பாலுணர்வு அல்ல, எதன் பொருட்டும் உங்களுக்கு இருக்கிற விருப்பம். எதன் பொருட்டும் உங்களுக்கு இருக்கிற விருப்பத்தில் ஒரு கட்டுப்பாடு. வெகுளி, எது வெகுண்டு 6 சினம், ஒரு கோபப்படலாம். அநீதி கண்டு பொங்குவது என்பது ஆண்மையின் அடையாளம், அது பெண்மைக்கும் அடையாளம். சமய சீர்திருத்தத்தில் நம்முடைய பேராசிரியர் நல்லூர் சரவணன் எப்படி பல நேரம் அப்படியே சீறி பாயரா இருப்பாருங்க, வெகுண்டு எழுதா இருப்பாருங்க. அந்த வெகுண்டு எழுதல் அவசியம். ஆனால் அந்த வெகுண்டு எழுதலுக்கு ஒரு நெறிமுறை வேணும்னு சொல்றாரு. சினம், கோபம் வரணுமா? கோபம் கெட்ட குணமா? கிடையாது. கோபம் வரத்தான் செய்யும். தவறுக்கு எதிராக கோபப்படணும். இல்லைன்னா நம்ம
நூல்களில் அவதாரங்கள் கிடையாது. அநீதியை கண்டு அழிப்பதற்காக தான் அவதாரங்கள். அப்ப கோபம் சினம் தேவைங்களா? சினம் தேவை. ஆறுவது சினம். சினம் வரணும், அது ஆறணும். எப்படி சூடா இருக்கிற பொருள் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபேன்ல வச்சா ஆறிடுதோ அது போல ஆறணும். வெகுளி, மயக்கம், எதை கண்டும் ஒரேடியா மயங்கிறது. இந்த மூன்றின் நாமம் கெட்டால், இந்த மூன்றினுடைய எழுச்சி கட்டுப்படுமானால் நோய் உங்களுக்கு வராது. காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றாம் நாம கெட கெடும் நோய். இப்ப நோய் தான் ஒரு மனுஷனை உயர்நிலைக்கு போகாம தடுக்குது. அது உடல் நோயும் சரி, உள்ள நோயும் சரி. ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு, உன்னத நோக்கத்துக்கு நீங்க உயரிய பிறவியாக ஆவதற்கு இடையூறாக இருப்பது நோய். அதனாலதான் இடையில ஏற்படக்கூடிய இந்த பிணியை, இந்த பின்னலை அவிழ்ப்பதற்கு அமிழ்தங்களாக மருந்துகளை சித்தர்கள் அருளினார். திருவள்ளுவருக்கு அது தெரியுது. எப்படிலாம் இவனுக்கு பிரச்சனை வருது, நோய் வருது. கண்டமணிக்கு சாப்பிட்றான், நினைக்கிறதெல்லாம் சாப்பிட்றான், பார்க்கறதெல்லாம் சாப்பிட்றான். பரோட்டாவில் சக்கரை நோயை உண்டாக்கக்கூடிய அலாக்சான்னு ஒரு பொருளை சேர்த்து பெசி மாவை தயாரிக்கும் போதே அவர் தயாரிக்கிறான். அப்பதான் பரோட்டாவை நோக்கி நான் சுவை இழுக்குது. இல்லை பரோட்டாவை அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு சக்கரை நோயாலே இப்படி ஆகும். அந்த அலாக்சான்ற பொருள் சக்கரை நோயை பற்றி ஆய்வு செய்வாங்க ஆய்வறிஞர்கள். அதுக்கு முதல்ல ஒரு மருந்த எலிகள் எல்லாம் பிடிச்சி வச்சு ஒரு 30 எலி 40 எலி, அந்த எலியெல்லாம் முதல்ல சக்கரை நோய் வியாதி எலியா மாற்றணும். நல்லாங்கிற எலிய சக்கரை நோய் எலியா மாற்றணும். அதுக்கு அது சக்கரை நோயாளியை மாற்றுறதுக்கு ஒரு மருந்து பொருள் கொடுத்து ஊசி போட்டு அந்த சக்கரை நோயாளியை மாற்றுவோம். அந்த பொருள் தான் அந்த அலாக்சான்ற பொருள். அந்த பொருளை கொடுத்து அந்த சக்கரை நோயாளி ஆக்கி அதுக்கு பிறகு இவன் ஒரு மருந்தை கொடுத்து அது கட்டுப்படுத்துன்னு கண்டுபிடிப்பான். அப்புறம் சக்கரை நோயாளியை ஆக்குகிற ஒரு வேதிப்பொருளை ஒரு உணவுப் பொருள்ல கலந்துடுறான். அப்ப இதுன்னா இது திட்டமிட்ட, இதுக்கு பேர் தான் பயோ வெப்பன்னு சொல்றான். ஒரு மனித உயிர்களை உணவு வெப்பன்னு கூட வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. உணவு ஆயுதம். இது உணவை வைத்தே மனுஷனை அழிப்பது. இவன் அது பரோட்டா ஒன்றும் சுவைக்கு சாப்பிட்றானா இல்லையே. அதுல பீச் பரோட்டான்றான், லண்டன் பரோட்டான்றான், இலங்கை பரோட்டான்றான், என்னென்னவோ பரோட்டா போட்டு அளவு இல்லாம தின்னான். கோழிக்கறியும் அதையும் சேர்த்து வச்சு தின்னு போய் படுத்து அடுத்த நாள் மாரடைப்புல மரணம் அடைஞ்சான். தீ அளவின்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவின்றி படும். இவனுக்கு தீ அளவு தெரியல. தீ அளவு 2 பொருள். தீ அளவு ஒரு அளவு, அதுக்கு அடுத்து குடல்ல ஒரு தீ இருக்கு. நம்ம வெளியில இருக்கிற காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் இதெல்லாம் உடல் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு சமைக்கிறோம். வெளியில பக்குவப்படுத்துறோம். பக்குவப்படுத்தி உடல் ஏற்றுக்கொள்ள அளவுக்கு உள்ள மென்னு முழுங்கி சுவைச்சு ரசிச்சு சாப்பிட்ட பிறகு உள்ள வயிற்றுக்குள்ள போன பிறகு அங்க ஒரு அடுப்பு இருக்கு, அங்க ஒரு அனல் இருக்கு. அது மறுபடியும் சமைக்கிற வேலையை ஒன்று செய்யும். அதுதான் மெட்டபாலிசம் அப்படின்னு நவீன அறிவியல் சொல்லுகிறது. அப்ப இந்த வயிற்று உள்ள இருக்கிற தீ இருக்கு பாருங்க, அந்த தீ எவ்வளவு எரிக்கும். உணவுப் பொருளை ஆற்றலாக மாற்ற வல்லக்கூடிய அளவுக்கு தீ இருக்கிறதா? அத பசி தீன்னுவோம். பசி பிணின்றோம்ல, பசி பிணி பசி தீ. அந்த பசி தீ தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடும். பசி எடுத்த பிறகுதான் சாப்பிடும். இப்போ ஒரு கோட்பாடு வந்துருச்சு. இவனா எல்லாம் மேற்கத்திய கோட்பாடு. திருக்குறளை எவன் மேற்கோள் காட்டலாம்? இல்ல சாக்ரட்டிஸை பார்த்தீர்களா, இங்கர்சாலை பார்த்தீர்களா, ஷேக்ஸ்பியரை பார்த்தீர்களா? திருவள்ளுவர்லாம் உங்களுக்கு தெரியுதே இல்லை. தீ அளவின்றி தெரியான் பெருகின் நோய் அளவின்றி படும்னா இவன் அளவுக்கு அதிகமாக தின்று தின்று நோய் அளவின்றி வந்துடுது. என்ன கோட்பாடு வந்துருச்சு? வேலைக்கு சாப்பிடுங்க, பசி எடுக்குதோ எடுக்கலையா,
1 மணி ஆனால் லஞ்ச், 8 மணி ஆனால் டின்னர். இப்படி இவனா ஒரு புது கோட்பாடை உருவாக்கிட்டான். உருவாக்கல, அங்க இருந்து இறக்குமதி பண்ணிட்டான். இவன் சொன்னதை கேட்டுக்கிட்டான். ஏன்னா வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான், வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான். அவன் சொன்னதை அப்படியே கேட்டுக்கிட்டான். அப்படி அது தவறான ஒரு கொள்கை. உணவு கொள்கையில தவறான அற்றால் அளவறிந்து உண்க, அற்றதை அறிந்து இல்ல வயிற்று காலி ஆயிடுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு பசித்தி கிளம்பும். அந்த பசித்தி கிளம்பும் போது நீ சாப்பிடணும். அப்ப சாப்பிட்டினாதான் சரியான உடலை உனக்கு நோயற்ற உடலை நல்கும். வேலைக்கு மணி அடிச்சா சோறு அப்படின்னு ஜெயில போற மாதிரி, ஹாஸ்டல்ல போற மாதிரி ஒரு கோட்பாட்டை உருவாக்கிட்டு தவறு. எது சுவை? 6 சுவை: இனிப்பு, புளிப்பு, உப்பு, கைப்பு, துவர்ப்பு. இந்த 6 சுவையும் சேர்ந்தாப்புல சாப்பிடணும். வெறும் இனிப்பு நம்ம அதிகமா சாப்பிடுறது இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு. இந்த 4 சுவை தான் அதிகம் சாப்பிடணும். நாம தவிர்த்து கொண்டிருக்கிற சுவை 2: கசப்பும் துவர்ப்பும். இந்த 2 தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா நோயும் போக்கக்கூடிய 2 சுவை. தான் இங்க காய்ச்சல், சளி, இருமல், வலி எதுனாலும் கசப்பு. சர்க்கரை, ரத்த கொதிப்பு, உடல் எதிர்பார்த்தல் வழங்கக்கூடியதெல்லாம் துவர்ப்பு. இந்த 2 சுவையும் நம்ம உணவுல எது இருக்குன்னு யாருக்கும் தெரியுது இல்லை. ஏன்னா உணவுல இவன் மாறிட்டான். உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கேரட், சவுச்சவ், நூல்கோல் இதான் நான் சாப்பிட்றான். கத்திரிக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, வெண்டைக்காய், முருங்கைக்காய், கோவக்காய், பாகக்காய் இதெல்லாம் செய்யறதுக்கும் சிரமமா இருக்கு பொழுது நம்ம பெண்களுக்கு. ஆண்களும் செய்யலாம், எப்படி செய்யறவனுக்கு பிரச்சனையா இருக்கு. அது என்ன ஒரு பொற்காலம் பாருங்க. வள்ளுவர் சொல்ற பொற்காலம்: இருந்து ஓம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. வீடு கட்டி நான் குடுத்தனமா பொண்டாட்டி பிள்ளையோட வாழறதே எதுக்குன்னா வரவனுக்கு சோறாக்கி போட்டு மகிழத்தான். இருந்து ஓம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. அதுதான் நான் வீடு கட்டிருக்கேன், வாங்க சாப்பிடுங்க. அதுதான் நான் உங்க சமையலறை வச்சிருக்கேன். அதுதான் என் மனைவி நானும் சேர்ந்து சமைச்சு போடுறோம், வாங்கன்னு அண்ணன் கூப்பிடுறான். எல்லாம் முன்னாடியே சிசிடிவி கேமரா வச்சிடறான், அதுக்கு கதவுல பெல் வச்சிடறான், அதுக்கு பிறகு ஒரு கண்ணாடி, கதவுல ஒரு கண்ணாடி வச்சிடறான். இப்படி எல்லாரையும் பார்த்து வரவனா அப்படியே ஒரு டப்பாவை கட்டிட்டு அங்கேயே போட்டுட்டு அப்படியே போயிட்டு, பால்காரம் வந்தாலும் அப்படியே போயிட்டு. ஏன்னா இன்னைக்கு சூழல் அப்படியே இருக்கு. ஆனா அந்த பொற்காலம் பாரு, இருந்து ஓம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்து ஓம்பி. அந்த விருந்துலதான் இந்த சுவை 6 சுவையும் படைத்தாள். அப்ப அந்த சுவையில ஒரு நெறிமுறை, உணவுல இருக்கிற ஒரு தெளிவு. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அற்றது போற்று. அற்று போனது பசி எடுக்கணும், பசி எடுத்த பிறகுதான். அப்ப ஒவ்வொரு உணவுல ஒரு தெளிவு, நுகர்வுல ஒரு தெளிவு, நீ எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதில் தெளிவு. இப்படி உங்களுடைய விளைவுல இருக்கிற தெளிவுகளை பற்றி தான் நம்ம வள்ளுவர் தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் அறம், பொருள், இன்பம் இந்த 3 பாலிலும் அவர் சொன்னாலும் கூட இந்த உணவுல ரொம்ப மருந்து என்கிற அதிகாரத்துல தலைப்பிடப்பட்டிருக்கு. ஆனா அதுல 6 குறள் உணவை பத்தி மட்டும் தான் சொல்றாரு. மீதி நோய் நாடி, நோய் முதல் நாடி, அந்த அணுகுமுறையே வெறும் நோய்க்கானது கிடையாது. நோய் என்ற சொல்லுக்கு வள்ளுவர் பல இடங்களில் பயன்படுத்துறாரு. நான் சொன்ன பாருங்க, நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர், காமம், வெகுளி, மயக்கம் இவை 3 நாம கிடக்கிடும் நோய். இதெல்லாம் நோய் என்பது உடல் நோய் மட்டுமில்லை. நோவு என்ற சொல்லுக்கு வேதனை என்று பொருள், துன்பம் என்று பொருள். அப்போ உங்களுக்கு துன்பம் வேண்டாம், வேதனை வேண்டாம், உடலாலும் உள்ளத்தாலும் வேண்டாம் என்றால் நீங்க இதெல்லாம் கடைபிடிக்கும். அதேதான் ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு வேதனை, ஒரு சிக்கல், அதுக்கு நோய் தான் பொருள். அது நோய் என்ற சொல்லுதான் அதுக்கு குறிப்பு. ஒரு பிரச்சனையை மேலோட்டமா அணுகக்கூடாது, அதுல ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்காது. அதுதான் நோய் நாடி, நோய் முதல் நாடி,
அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். ஏதோ டாக்டருக்கு சொல்லப்படுதுன்னு நினைச்சுக்கிறோம். டாக்டருக்குலாம் மட்டும் இல்லை, எல்லா மனிதனுக்கும் தான். உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, உனக்கு ஒரு சிரமம் இருக்கா, அது எதனால வந்தது, அதுக்கான மூல காரணம் என்ன அப்படின்னு ஆய்வு பண்ணு. எவனோ ஒருத்தன் கேட்கறான், எவனோ ஒருத்தன் சொல்றான், நம்பிடாது. எப்பொருள் எத்தன்மையாயினும் மெய்ப்பொருள் காணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் மெய்ப்பொருள். இதெல்லாம் 2 தடவை 2 3 தடவை இதெல்லாம் ஒரே மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்றாரு திருவள்ளுவர். அழுத்தம் கொடுத்து எப்படிப்பட்ட தன்மைன்றதை மறுபடியும் கேடு, யாரு சொன்னதையும் கேடு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் என்னன்னு பாரு, அதுக்கான தீர்வு என்ன, அதுக்கான வழி என்னன்னு பாரு. அதுக்கப்புறம் அது நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். அப்பதான் செயல். எல்லாம் செயல்படுறது, செயல்பட்டு வாழ்ந்து காட்டணும். அதே போல செஞ்சு காட்டணும். செயற்கரிய செய்வார் பெரியார். வள்ளுவரை நல்லா உள்வாங்கினார் வள்ளலார். அதுபடி ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் வாழ்ந்து அதுக்கு தாண்டி வேற ஒரு பாணியில அதே கருத்துக்களை உள்வாங்கி பேசினார். சொல்லுதல் யாருக்கும் எளிய, சொல்லிய வண்ணம் செயல். சொன்ன சொல்லு, சொல்றதான் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் திருக்குறள் தான். சொல்லிய வண்ணம் செயல், சொல் ஒன்று செயல் ஒன்று இருக்கக்கூடாது. நீங்க நடைமுறையில சிக்கல் பாருங்க. இன்னொரு மிக முக்கியமானது, மேலோட்டமா தத்துவம் பேசுவது. இந்த மதங்கள் இல்லைன்னா இந்த சில சமயங்கள், நம்ம சைவ சித்தாந்தத்தில் இருக்கிற தெளிவு என்ன பிற சமயத்துல நம்ம குறைத்து சொல்வதற்காக சொல்லவில்லை என்றாலும் கூட, நாம மெய் உணர்வு, மெய் என்றாலே உண்மை, உண்மை என்றாலே தத்துவம்னு சொல்ற கோட்பாடு சைவ சித்தாந்த கோட்பாடு. இந்த மெய், இந்த உண்மை என்றதை பத்தி வள்ளுவர் என்ன பேசுறாருன்னு நமக்கு ஒரு தெளிவு. அவர் உண்மையான ஆளுங்க, உண்மையதாங்க பேசுவாரு அப்படின்னு பொதுவா சொல்றோம். உண்மையதான் பேசுவாருன்னா என்ன அர்த்தம்? இருக்கிறத இருக்கிறபடி சொல்லுவாருன்னு அர்த்தமா? அப்படி வள்ளுவர் சொல்றாங்க. உண்மைனா என்னங்க? வாய்மை. மெய் என்பது என்ன? வாய்மை எனப்படுவது உள்ளது உள்ளபடி உரைத்தல். அப்படி சொல்லிருக்கலாம் திருவள்ளுவர். அப்படி சொல்லவே இல்லை. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீதில்லாத சொல்லல். அடுத்தவனுக்கு கேடு இல்லாத, துன்பம் இல்லாதது சொன்னீங்கன்னா அதுதான வாய்மை. இருக்கிறத இருக்கிறபடி சொல்றதுக்கு பேர் வாய்மை கிடையாது. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அவன் ஒரு ஆடு, ஒரு நோயாளி, ஒரு புற்றுநோயாளி சாக போறாருன்னு வச்சுங்க, இன்னும் 1/2 மணி நேரத்தில் நீ செத்துணும்னு சொல்றது பேர் அறிவுடைமையா? இருப்பப்பா, தைரியமா இருப்பா இன்னும் சொன்னீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் இருப்பப்பான்னு சொன்னீங்கன்னா அவன் மன ஊக்கம் பெறுவான். அந்த இடத்துல அது பொய். அவனுக்கு தீது இல்லாத சொல்லணும். அவனுக்கு தீது, அவனுக்கு உயிருக்கு வேதனை, அதுல இருந்து அவனை மீட்கணும். அப்ப பொய் தானே அது? ஆமாங்க, பொய் தாங்க. பொய்மையும் வாய்மை இடத்த புறகிருந்த நன்மை வைக்கும். அப்படியே போய் நீ அடுத்தடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா மறுபடியும் அதுக்கு ஒரு விடை சொல்லுவாங்க. அதுதான் திருக்குறள் இருக்கிற தெளிவு. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீதில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பொய் சொல்லிடுறோங்க. அவனுக்கு அதை சொன்னாதான் தீது வராது சொல்லிடுறோம். அப்ப அந்த பொய் என்ன ஆகும்? பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்க முடியும். அதுக்கு அந்த புரை தீர்ந்ததான் ரொம்ப முக்கியமானது. ஒருத்தருக்கு நன்மை பயக்கணும்னா பொய் சொல்றது வேற. கேடு இல்லாத நன்மை, அடுத்தவர்களுக்கு தீங்கில்லாத நன்மை, அடுத்தவர்களை பாதிக்காத நன்மை அப்படி ஏற்படுமானால் பொய்மையும் வாய்மையிடும். இதான் திருக்குறள் சொல்லுகிற தெளிவு. ஏதோ மேலாட்டுவமான தத்துவமோ கோட்பாடோ திருக்குறள் சொல்லிட்டு அப்படியே மேலாம் போக்குல போறது இல்லை. அது ஒரு தெளிவை சொல்லுகிறது. யாவொன்றும் தீதில்லாத புரைதீர்ந்த நன்மை பயக்கும்படி. நடைமுறை வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் போய் சந்திக்கும் போது என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் அவன் சந்திக்கிறான்.
பொய் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுங்களே, என்னங்க பண்றது? பேசு, வாய்ப்பு பேசு, ஆனா அதை அடுத்தவனுக்கு கேடு பண்ணக்கூடாது. சில நேரத்தில் அப்படி சொன்னாதான் வாழ்வா, அது பொது நன்மைக்கு நன்மை என்றால் அதை செய்யும். இதுதான் திருக்குறள் கொடுக்கிற தெளிவு, வாழ்க்கையில் இருக்கிற தெளிவு. அப்போ உணவு, வாழ்க்கை, இன்பம், காமம், உணவு எல்லாத்தையும் பற்றி ஒரு நட்பு, உறவு, இல்வாழ்க்கை எல்லாத்தையும் பேசுகிற உன்னதமான ஒரு லட்சிய நூல் தமிழருடைய நூல் திருக்குறள். இதை நம்ம எந்த அளவுக்கு கொண்டாடி போற்றிருக்கணும். கோட்டம் வைத்தோம், அடிக்கணக்கில் செலவைத்தோம் என்பதெல்லாம் தாண்டி மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணியை இந்த தமிழ் சமூகம் பின்தங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் சைவ சித்தாந்த பெருமன்றம் இந்த தொடர் நிகழ்வு. மார்கழி பனி நாள்ல எல்லாரும் கீர்த்தனைகள் வாசித்துக் கொண்டிருக்கிற சூழல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தெளிவை பேசுகிற உன்னதமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. அந்த வாழ்க்கை என்பதுக்கு எப்படி நம்ம முன்னோர்களை வலியுறுத்தி நடக்கணும், அவர்களை பின்பற்றி நடக்கணும். எது தெய்வம், எது முன்னோர், யாரு ஒரு குடும்பஸ்தன் இல்லைன்னா ஒரு குடியானவன் எப்படி வாழணும், நீரினுடைய மேலாண்மை, அரசாட்சியினுடைய சிறப்பு, உள்குடிகளுடைய பெருமை, வேளாண்மையினுடைய சிறப்பு, பணம் 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 பணம், எந்நேரம் பணத்தை நோக்கி பயணிக்கிற இந்த உலகத்துல பணம் எதுக்கு சம்பாதிக்கிற? செய்க பொருளை. திருவள்ளுவர் சொல்றார், பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாருக்கு அவ்வளவு பொருள்னாங்க. அப்போ பொருள் பணம் சம்பாதிக்கிறது தப்பா? செய்க பொருளை, அது செருணர் செருக்க இருக்கும். ஏற்கனவே திமிர் பிடிச்சிருக்கிறான் பாரு, அவனுடைய செருக்கு அறுக்க வல்லது செல்வம். அதனால் செய்க பொருளை. சரிங்க, பணம் சம்பாதிச்சு மூட்டை கட்டி தன் பெண்டு தன் பிள்ளை உண்டு கொடுத்து வாழறதுக்கா? தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்து. எதுக்கு பணம் சம்பாதிக்கணும்? அதுல ஒரு தெளிவு வேணும். பணம் சம்பாதிக்கிறது நான் ஒன்னும் நல்ல சொக்கா போடுவேன், 1000 ரூபாய்க்கு சொக்கா ஆகணும், இதை மாத்திட்டு லட்சம் ரூபாயில போட்டு சுட்டு போட்டுட்டு ஏரோப்ளேன்ல போய் வர நாட்டினுடைய பிரதமர் மாதிரி இருக்க முடியுமா? பல லட்சம் ரூபான்றாங்க, என்ன உண்மைன்னு தெரியல சொல்றேன். ஒரு கப்ப காந்தின்னு ஒரு கிழமை இருந்தாங்க, அந்த கிழமை கணக்கு இல்லையா? மேலாடை ஒண்ணு கீழாடை ஒண்ணு போட்டுக்கிட்டு இந்த மதுரையில் மாறி போய் எளிமையின் வடிவமாக வாழ்ந்தானே, அந்த கிழவெல்லாம் நாட்டினுடைய தலைவன் இல்லையா? இன்டர்நேஷனல் ஃபோரம்ல போய் இப்படி லட்சம் ரூபாயில விட போட்டாதான் இந்தியாவுக்கு மதிப்பா? தெரியல. இதெல்லாம் தெளிவு திருக்குறள் படிக்கல. சம்பாதிக்கிற பொருளை, பொருளாதாரத்தினுடைய சரிவை மீட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இல்ல ஏழை மக்களுக்கு, குடியான மக்களை மேம்படுத்துவதற்கு அரசாட்சி என்பது என்ன? இது எல்லாத்தையும் திருக்குறள். தக்காருக்கு வேளாண்மை, அண்டவனுக்கு கொடுக்காத. யார் எது எது எப்படிப்பட்டவன், இவன் எதுக்கான லாய்க்கான ஆளா அப்படின்னு பார்த்து நீங்க கொடுக்க வேண்டும். வேளாண்மை பணம் கொடுக்கறதுக்காக. இன்பம் என்பது ஒரு பெரிய இன்பம். உடலுக்கு இன்பம் நம்ம நான் சொன்ன மாதிரி இந்த 5 பொறிகள். கண்ணுக்கு ஒரு நடனத்தை பார்த்தா குளிர்ச்சி, ஒரு பூவை பார்த்தா குளிர்ச்சி, அருவியை பார்த்தா குளிர்ச்சி, மலை காடுகள் இயற்கை எல்லாம் பார்த்தா குளிர்ச்சி. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இன்பம். உடலுக்கு இன்பம், உயிருக்கு இன்பம்னு ஒண்ணு இருக்கு, உயிருக்கு ஊதியம். அது பணம் கொடுக்கறதுல இருக்கு. ஈதல் இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. பணம் சம்பாதிக்கிறாரு, அதுதான் இந்த உலகத்துக்கு தேவைன்றாரு, அதுதான் செருநேர செருக்க இருக்குன்றாரு, தக்காருக்கு வேளாண்மை செய்கின்றாரு. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்கின்றாரு. அப்படி செய்யறதால எனக்கு என்னங்க? அதான் உன்னுடைய உயிருக்கு ஊதியம். உன்னுடைய உயிர் அதுதான் வளரும். திருமூலர் சொல்வதை போல, உடம்பார் அழிந்தால் உயிரார் அழிந்து போவார், உயிரார் அழிந்து போனால் திடம்பட மெய்ஞானம் சேர மாட்டார்.
மெய்ஞானத்துல ஒரு தள்ளாட்டம் இருக்கக்கூடாது, தடுமாற்றம் இருக்கக்கூடாது, குழப்பம் இருக்கக்கூடாது. அதுதான் திடம்பட மெய்ஞானம். மெய்ஞானம் உண்மையான ஞானம், உண்மையான அறிவு, இயல்பான அறிவு. அப்ப அந்த ஞானத்தை நீங்க அடையணும் அப்படின்னாதான் உங்களுக்கு உயிர் பலமா இருக்கும். உயிருக்கு ஊதியம் கொடுங்க. உடலுக்கு ஊதியம் உணவு, உயிருக்கு ஊதியம் எது? ஈதல் இசைப்பட வாழ்தல். இல்லைங்க, அவன் கருமையா எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிருந்தான், என்ன அவன் அந்த மாதிரி மூட்டை கட்டி வச்சுக்கிறவன் என்ன அவன்? ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாம் உடமை வைத்திடக்கும் வந்தார். ஈத்து உவக்கிற இன்பம், அது ரெண்டு சொல்லு. உவத்தல் என்பதும் மகிழ்ச்சி, இன்பம் என்பதும் மகிழ்ச்சி. ஈத்துவக்கும் இன்பம் இருக்கிறது அள்ளி கொடுத்து வாழ்ந்தவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. பாருங்க, அந்த ஆனந்தம் பூத்து குலுங்குகிற உங்களுக்கு மனம் வரணும்னா அது கொடுப்பதில் இருக்கு. இத்துவக்கும் இன்பமும் அறியார்கள் தாமுடமை வைத்திடக்கும் வருகிறார். 10 நிமிஷம் உடம்பு சரியில்லைன்னா அவனுக்கு எவனாவது நோய்வாய்ப்பட்டு வந்து கேட்டான்னா ஒன்றும் செய்ய மாட்டான். ஒரு ரத்த தானம் கொடுன்னா கொடுக்க மாட்டான், கண் தானம் கொடுன்னா கொடுக்க மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான். பணத்தை கோடி கோடியே சம்பாதிச்சு வச்சிருப்பான். மொத்தமா இவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும். போய் பெரிய மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு லட்ச லட்சமா செக் எழுதி அவனை கொடுத்துட்டு இருப்பான். ஏன்னா இவன் தான் இங்க குடிச்சே பழக்கம் இல்லையே. இங்க கொஞ்சம் கொஞ்சமா இல்லாதவனுக்கு, பாதிக்கப்பட்டவனுக்கு, நியாயமானவனுக்கு, நல்லவனுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அவனுக்கு செக்கு கடைசியில் கீச்சு கீச்சு ஆஸ்பத்திரி கட்ட வேண்டிய அவசியம் வந்திருக்காரு. இதெல்லாம் முதல்ல தெளிவு வேணும். முதல்ல தெளிவு வேணும்னா திருக்குறள் படிக்கணும். ஈத்துவக்கும் இன்பமும் அறியார்கள் தாமுடமை வைத்திடக்கும் வன்கணம். வச்சுக்கிட்டே மூட்டை கட்டி இருந்தீங்கன்னா இழப்பாய். மரண தருவாயில் போய் இருக்கிற புறத்தெல்லாம் கொடுத்து மருத்துவமனையில செக்கு கொடுத்துட்டு இழந்து விடுவாய். ஆகவே செய்த பொருளை தக்காருக்கு கொடு, அதுல இன்பம் வரும், அதுல உயிர் வளரும், மெய்ஞானம் வரும், உயர்ந்த வாழ்வு வாழலாம், உன்னத வாழ்வு வாழலாம். இதை நோக்கி மனிதனை காட்டுவதுதான் நம்முடைய திருக்குறள். எவ்வளவு ஒரு அற்புதமான நூல் பாருங்க. இந்த நூலினுடைய சிறப்பை இந்த தமிழ் சமூகம், இந்த உலகம் எப்படி கொண்டாடி இருக்கு. வெளிநாட்டுக்காரெல்லாம் கொண்டாடுறான், தமிழ்நாட்டில் இருக்கிறவன் 2 மார்க்குக்காக ஆக்கிட்டான். எவ்வளவு பெரிய விபத்து நடந்து போச்சு பாருங்க. திருக்குறளை ஆரம்பத்திலிருந்து பாலபாடமாக தொடர்ந்து பாராயணமாக நம்முடைய இளம் பிள்ளைகளுக்கு, தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே போவோமானால் எதிர்கால தலைமுறை வாழும் தடைக்கும் செழிக்கும். வள்ளுவர் சொன்னதை போல வள்ளுவத்தை நாம் ஓங்கி பிடித்தால்தான், தூக்கி பிடித்தால்தான் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்தின் நிலைக்கு நாம் வைக்கப்படுவோம் என்பதை உணர்ந்து நல்லூர் சரவணன் அவர்கள் எடுக்கிற இந்த முயற்சிக்கு அவர்களுடைய கரங்களுக்கு வலு சேர்க்கிற வகையில் தொடர்ந்து திருக்குறளை தமிழகம் எங்கும் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கிற வீதிகளுக்கு மனித குலம் தடைக்கும் செழிக்கும் கொண்டு போய் சேர்ப்போம். நாமும் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வ நிலைக்கு உயர்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி.